ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ எம்ஜி மார்க் வந்துட்டேன். எதிரில் தான் இருக்கு. செம்மையா இருக்குடா. வந்து பார்த்தேன், ஓ வாய் பழுத்துட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வேற லெவல். Say my name. What's your name? Anthony. சென்னை சவுத் இந்தியா. டிஷர்ட் ஃபுல்லா நனைஞ்சிருச்சு. வேர்வை. Travel. He is from Tripura. You're goddamn right. மக்களே, இப்போதான் ரூம் வந்து செக்இன் பண்ணிட்டு ஃபுல்லாக ஃப்ரெஷ் அப்லாம் ஆகிட்டோம். இப்போ தான் நம்ம எம்ஜி மார்க் ரோடு போய் ரவுண்ட் அடிக்க போகிறோம். போயிட்டு இந்த பைக்கு ரெண்ட் வரை கேட்கணும். அப்படியே சாப்பிட்ணும் வேறு. நைட்டில் சூப்பராக இருக்கும் அந்த ரோடு. நான் இப்போ வரும்போதே சூப்பராக இருந்துச்சு. நைட்டில் இன்னும் சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். போய் வாங்க, போய் அதெல்லாம் பார்க்கலாம் வாங்க. சரி, பார்த்தோம் ரூம் வந்து இங்கே நல்லா இருக்குது. என்ன பிரச்சனைனா 4 படி ஏறியே வர வேண்டியது இருக்குது. ஒரு கடுப்பு. இது இங்கே ஃப்ளோர் நல்லாயிருக்கும், இங்கே வியூ நல்லாயிருக்கும். அப்படின்னா போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே எதோ வியூ நல்லாயிருக்கும். மேலே வந்தால் இதுதான் வியூ. என்னடா இது? சரி, ஆக்சுவலாக நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்த்த வரைக்கும் இங்கே ஒரு மயிருமே இல்லை. எங்கே தான் அந்த வியூ இருக்குன்னு சொன்னான்னு தெரியல. அவன் நம்மள்ட்ட என்ன சொன்னாங்க, வியூ நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன பண்ணுறேன்? ஓ ஹாய், நல்லா இல்லைங்க. எங்கோடா மக்களை கண்டுபிடிச்சிட்டான். அவன் வியூ பண்ணிட்டு தான் சொல்லியிருக்கான். அது 3ஆம் ஃப்ளோரில் இருக்குது. சரி, இங்கே எங்கே போனால் நடக்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஐயோப்பா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா மச்சான்? ஃப்ரெஷ்ஷாக தெரியுது மூஞ்சி. ஆமாம், பழப்பழம் இருக்கவர். சரி, எம்ஜி மார்க் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மால் இருக்குது. மால் பேர் தெரியலையே. வெஸ்ட் பாயிண்ட் இருக்குது. அந்த மாலுக்கு வந்தால் சூப்பராக இருக்குது. அந்த மால் பார்க்கவே ஏதாச்சும் விசிட் பண்ணிட்டு போகலாம். வந்தோம்னா இந்த மால் சூப்பராக இருக்குங்க. செம்மையா ஏதோ ஃபாரின் வந்த மாதிரியே இருக்கு. சூப்பராக இருக்குங்க. செம்மையா இருக்குங்க. வேற லெவலில் இருக்கு. வைக்கிறோம். வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே டங்காது. ஒரு ஃபோட்டோ ஒரே ஒரு நல்ல ஃபோட்டோ எடுத்து ஃப்ரேம் வச்சு சொல்லி கொடுத்துட்டு போனால் 25 ஃபோட்டோ எடுத்துருக்கேன். ஒரு நல்ல ஃபோட்டோ கூட மாட்டலேண்டா. பேக்ரவுண்ட் பாருங்க, செம்மையாக இருக்குது. அப்படியே இந்த மாலை வெளிநாட்டுக்கு அந்த மாதிரியே இருக்குது எனக்கு. அப்படிதான் ஃபாரின் ஏதாவது தாய்லாந்து, பேங்காக் அந்த மாதிரி இருக்கு. மஜா. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ எம்ஜி மார்க் வந்துட்டேன். எதிரில் தான் இருக்குது. செம்மையாக இருக்குடா. வந்து பார்த்தேன், ஓ வாய் பழுத்துட்டேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. வேற லெவலில். ஓ மக்களே, இதுதான் எம்ஜி மார்க்கோட என்ட்ரன்ஸ். அப்பா அதாச்சு. வா வா We found
ஆக்சுவலாக வந்து நான் இங்கே இன்னொரு அதிசயத்தையும் கண்டுபிடிச்சேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நானே இப்போதான் ஆகாஷ் எனக்கு சொன்னான், மணி இப்போதான் இங்கே 5 ஆகுது. 5 மணிக்கு இங்கே இருட்டாயிருச்சுங்க. இப்போதான் நானே பார்த்தேன். பாருங்க 5 மணிக்கு எப்படி இருக்கு பாருங்க இங்க. நம்ம வந்து ஒரு 2 விதமான ஒரு அதிசயத்தை நம்ம வந்து ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டோம். ஒன்று நைட்டு 8 மணி வரைக்கும் இருந்த 8 மணிக்கு சூரியன் அஸ்தமனம் ஆகுது. தரம்சாலையில் அதை விட்னஸ் பண்ணிட்டோம். இன்னொன்று 5 மணிக்கெல்லாம் இருட்ட வர அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸையும் நம்ம என்ஜாய் பண்ணிட்டோம். சரியா பாருங்க, சரியான எக்ஸ்பீரியன்ஸுங்க. எல்லாரும் குரூப் கால் வெளியே எல்லாரும் காட்டு செம்ம சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஸோ எம்ஜி மார்க் அப்போ ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம். செம்மையாக இருக்குங்க, அந்த வேறு லெவலாக இருக்குது. இப்போ வந்து பைக்கு ரெண்டலுக்கு இப்போ ஏறி அந்த கடையை பார்க்க போகிறோம். நாளைக்கு காலைல பைக்கில் தான் போக போகிறோம். ஸோ எப்படியுமே விசாரிச்சு வைக்க போகிறோம், இவ்வளோ ரேட் ஆகுது, எத்தனை மணிக்கு கிடைக்குன்ட்டு, என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு இதுதான் போயிட்டுருக்கோம். ஏப்பா மூச்சு வாங்குது. அந்த எம்ஜி மார்க் செம்மையாக இருந்துச்சிங்க, அப்படியே கலர்ஃபுல்லாக பயங்கரமாக. நைட் டைமில் கண்டிப்பாக விசிட் பண்ணணும். வாங்க போய் பார்ப்போம். பைக் பார்த்துட்டு போவாங்க. ஸோ வந்து பைக் ரெண்டு எடுக்க வந்தோம். இதான் அந்த கடை ரைடான ஒரு கடைக்கு வந்திருக்கோம். ஆக்சுவலாக இந்த எம்ஜி ரோடு பக்கத்தில் மேலே வந்தீங்கன்னா ஒரு 200-500 மீட்டர்ஸில் இருக்குது. எவ்வளோன்னு தெரியல, விசாரிச்சுட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எக்ஸ்பல்ஸ் பைக் தான் வந்து கேட்டிருக்கோம். 1400 சொன்னாங்க. நம்ம 200 கம்மி பண்ணி 1200 கேட்டிருக்கோம். போயிட்டு லைசன்ஸ் எடுத்து இந்த கம்யூனிட்டி போய் ஆட்டிக்கிட்டு வந்துட்டான். பைக் பார்க்க போகிறோன்னு தெரியும், லைசன்ஸே எடுத்துனாலும் வந்துட்டான் ஆட்டிக்கிட்டு. சரி ஓகே என்ன பண்ணுறேன், இப்படியே போயிட்டு எடுத்துகிட்டு வருவோம். ஆமாம், பெட்ரோல் எவ்வளோ சிறப்பு தருவாங்க தெரியல, போய் பார்ப்போம். தான் இருக்கு, அது அதிகமாக ரேட்டு அதிகம்தான். நம்ம லோக்கல் இங்கே தாங்க இருக்கு போகிறதுக்கு அவ்வளோ தேவையில்லை. ஒரு கடைக்கு சாப்பிட போயிட்டு இருக்கோம். ஒரு கடை கண்டுபிடிச்சிருக்கு சந்தூரில். இது இங்கே தான் போட்டிருக்கு, சின்ன கடை தான். கடை சாப்பிட்ற என்ன போட்டிருக்கு, எக் சௌமியான்னு 60 ரூபா. சரி ட்ரை பண்ணுவோம். ஸோ வந்து நம்ம ஒரு சின்ன பொட்டி கடை மாதிரி இருக்குது, அதனால வந்திருக்கோம். இங்கே தான் ரேட்டும் கம்மியாக இருக்குது அழகாக. இதுமாரி மேலே இல்லாமல் உள்ளே வந்து நிறைய கம்மியாக கிடைக்கும். 50 ரூபா தான் இங்கே எக்கு சௌமியான்னு. 2 எக்கு சௌமியான்னு சொல்லியிருக்கோம் நாங்கள். எக்கு சௌமியானா ஓகே. சூப்பரான மீல் சாப்பிட்டோம், செம்மையாக இருந்துச்சு. சௌமியன் 60 ரூபா தான் பாருங்க. உள்ளே தேடி போகணுங்கிறது. அங்கே மோமோஸ் வந்து ஓரமாக வச்சுருக்காங்க, ட்ரை பண்ணி பார்ப்பாரு. चिकन और वेज दोनों है, कौन सा चिकन हाउ मच, वेज हाउ मच? चिकन 70, वेज 50. ரெண்டு வாங்கிட்டோம், 1 चिकन 1 वेज. बहुत कम है, नेपाली खाने नहीं खाना. சரி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு சிக்கன் மோமோஸும் அப்புறம் வெஜ்ஜும் வாங்கியிருக்கோம். இது வந்து 70 ரூபா, அது வந்து 40 ரூபா. சிக்கன் மோமோஸ் टोटल हाउ मच? 120. थैंक यू कहाँ से आ रहा है आपका प्लेटफॉर्म? बिहार. बिहार स्टे स्टेज, ओनली स्टेज.
रेंट लीज बुक साल का यादव से स्टार्ट है। यादव होता है ना जी आदमी जो हिंदी वो क्या बोलते हैं आरजेडी यादव लालू यादव पॉलिटिकल लीडर सेम मतलब की जात Oh, you from the party? हाँ Okay. You voted which party? You voted? वोटर Which party? BJP? आरजेडी अभी बीजेपी ऑल ओवर वही आए उसके 10,000 everyone. No. हाँ राहुल गांधी मालूम है. Okay, thank you. அவங்களே காரி துப்புனாங்க. அவங்க வந்து என்னன்னு கேட்டிருப்பீங்க நீங்களே, சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. மோமோஸ் நல்லா காரசாரமாக இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு ஆச்சா? நல்லா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி மோமோ. ஓகே, நீங்கள் இந்தமாதிரி காசு ஃப்ரெண்ட் இடத்துக்கு வந்தாலும் இந்தமாதிரி கம்மியாக கிடைக்கும். நீங்கள் தான் தேடி போகணும். ஓகே, இப்போ வந்து நம்ம பைக் தேடி போக போகிறோம். ரெண்டு முடிச்சு ரூமுக்கு போகலாம். ஓகேவா? நல்லா இருந்துச்சு. ஹலோ மக்களே, ஸோ ஒரு வழி வந்து பைக் ரெண்ட் எடுத்தாச்சு. 1200 வாங்கியிருக்காங்க ஒரு நாளைக்கு. ஆக்சுவலி 24 ஹவர்ஸு. ஆனால் 24 ஹவர் வச்சு நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது. நாளைக்கு காலைல எடுத்துகிட்டு ஈவினிங் 4500 கொடுத்துருக்கு. 3000 செக்யூரிட்டி டெபாசிட், 1500 பைக்குக்கு, 3000 வந்து திருப்பி வாங்கிக்கணும். ஓகே, எக்ஸ்பல்ஸ் தான் எடுத்துருக்கோம். 1200 கேட்டிருக்கானுங்க. ஓகே, 1400 சொன்னாங்க. நாங்கள் 1200 முடிச்சிருக்கோம். ஸோ அதனால் எம்ஜி மார்க் ரோட்லாம் பார்த்துருப்பீங்க. பயங்கரமாக இருந்துச்சு. ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். அதான் இதோட இந்த vlog முடியுது. ஸோ நாளைக்கு வந்து நம்ம பைக்கில் பயங்கரமாக ரைடோட மீட் பண்ணுறோம். நிறைய இடம் சுற்றி பார்க்க போகிறோம். டச்சி வியூ பாயிண்ட் நிறைய இடம் இருக்குது. சூப்பராக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பா